நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் ஐ ஷேப்டு கெரியர் அப்படின்றதோட என்னோட ஸ்டான்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை நம்மளை சூஸ் பண்ண சொல்லி அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆக சொல்லுதுன்றதும், இந்த ஏஐரா அது எப்படி அன்பண்டில் பண்ணுது, நம்ம வந்து எப்படி நம்மளோட கெரியரை சேஃப் கார்ட் பண்ணிக்கணுன்றதை பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு சில இதில் நல்லாவே பேசியிருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் கால்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது தான் ப்ரொஃபஷனல் கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அண்ட் இன்ஃபேக்ட் ஏஐயோட ஒரு எபிஸ்டமாலஜிக்கல் பவுண்ட்ரின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்த தாண்டி ஒரு ஏஐ மாடல் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்னாலுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, இட் ஈவன் சோக்ஸ் அவே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அதை சுற்றி இருக்கிற பெனிஃபிட்ஸ், அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர். இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நாட் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட். இன்ஃபேக்ட் ஆக்சுவல் எக்ஸ்பர்ட்ஸ் எத்தனையோ இடத்துல ரியல் வேர்ல்டில் இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால் பார்த்துருக்க முடியும். இன்னைக்கு வீடியோக்கு நான் ஒரு பர்டிகுலர் சாம்பிளை ஒரு ஸ்டோரியாக எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அது என்னன்றதை பார்த்துடலாம். இட் ஸ்டார்டட் அட் mid-90s இன் கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் ஆர் த கோஷ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் லண்டன். இதுதான் வந்து யூகேலேயே மிகப்பெரிய பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இந்த இன்ஃபேன்ஸுக்கான ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் தான் பண்ணுறாங்க. பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர், உங்களுக்கு இந்த இன்ஃபேன்ட் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றிலாம் கேட்குறது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்னா இங்கே கீழே டைம் ஸ்டாம்ப் வந்திருக்கும், நீங்கள் அந்த டைமுக்கு இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணி போயிடலாம். என்னதான் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அங்கே இந்த இன்ஃபேன்ட் கார்டியாக் மோர்டாலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணி வர இன்ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இறக்கிறது அங்கே பாடிக்கையாக வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்க்ரூட்டனி மூலமாக தே ஃபவுண்ட் தட் அண்ட் ஒரு இன்டர்னல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, அந்த சர்ஜரிஸை விட அந்த சர்ஜரிஸ்லேருந்து அவங்கள இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு மாற்றுறாங்களே, அந்த ஷிஃப்டிங் தான் வந்து இந்த மோர்டாலிட்டிஸ்க்கான முக்கியமான காரணமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இமேஜின் திஸ், இப்போ தான் ஆப்ரேட் பண்ணி வந்த ஒரு ஃப்ரெஜைலான இன்ஃபேன்ட் இருக்குது. அதை சுற்றி மல்டிபிள் டேங்கிள் ஆஃப் ஒயர்ஸ், லைக் மானிட்டரிங் ஒயர்ஸாக இருக்கட்டும், இன்ஃபியூஷன்ஸ் ஒயர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வென்டிலேட்டர் ஒயர்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டேபிளான ஆப்ரேஷன் தியேட்டரோட டேபிளில் இருந்து தே ஹவ் டு மூவ் இட் டு அ வீல்ஸ், அதாவது போர்ட்டபிள் வீல்ஸுக்கு மூவ் பண்ணி they have to carry the baby downward the hall to the ICU. அங்கே அகைன் இந்த மொத்த செட்டப்பையும் வந்து அவங்க அந்த ஸ்டேபிளான ஐசியூ பெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்ப பழையபடி செட் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த சர்ஜரியை பண்ண எக்ஸாஸ்டட் சர்ஜன்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஒரு ஐசியூ ஸ்டாஃப்ஸுக்கு அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹோல் சீன் கவனிச்சிங்க அப்படின்னா இட் வாஸ் பியூர்லி கயோட்டிக், மல்டிபிள் கான்வர்சேஷன்ஸ் நடக்குது அண்ட் தெர் இஸ் நோ கிளியர் லீடர். இவங்க சொல்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆர் வி ஹவ் டு ஒபே தட் பர்சன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கிளியர் லீடரும் இந்த சீனில் கிடையாது. ஒன் நைட் அந்த காஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த 2 டாக்டர்ஸ், டாக்டர் ஆலன் கோல்மன் அண்ட் ப்ரொஃபஸர் மார்டின் எலியட், இவங்க 2 பேரும் ஒரு ஆஃப்டர் ஒரு லாங் டே ஜஸ்ட் பிரேக் ரூமில் உட்காந்து F1 ரேஸ் பார்க்குறாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு பிட் ஸ்டாப் டீம் ஒரு F1 காரோட ரீஃபியூலிங் அண்ட் சேஞ்ச் ஆஃப் டயர்ஸை எந்த கேயோஸும் இல்லாமல் ஃப்ளாட் 7 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதை இந்த 2 டாக்டர்ஸும் கவனிக்கிறாங்க. அண்ட் தென் இட் கிளிக்ட். இதுதான் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஆக்ஷன். ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது 2 கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் திங்ஸில் இருக்கிற கோர் பிரின்சிபலை ரிலேட் பண்ணி நம்ம வந்து கிரேட்னஸோ ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா எடுக்கிறது தான் இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபரோட கோர். சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த ரெக்கக்னைசிங்கை கேஷுவல் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் பண்ணுறாங்க. டாக்டர் கோல்மன் அண்ட் டாக்டர் எலியட்டுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த $multi-million கார்பன் ஃபைபர் ரேசிங்கும் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டட் ஒரு இன்ஃபேண்ட்டும் ஸ்ட்ரக்சரலி த சேம் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ன்றது அவங்களுக்கு புரிய வருது. ரெண்டுமே வந்து தே ஹவ் டு பி ஹேண்டில்ட் வித்தவுட் எனி மார்ஜின் ஆஃப் எரர். என்டையர் ப்ராசஸில் எந்த கேயோஸோ எந்த எரரோ இல்லாமல் தட் ஹேஸ் டு பி டன். இதை ரியலைஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணாங்கன்னா, தே லிட்டரலி கால்டு ஃபார்முலா 1. F1ல அந்த பர்டிகுலர் பிட் ஸ்டாப் டீமில் இருக்கிற மெக்லரன், ஃபெராரி இந்த மாதிரி டீம்ஸ் அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்கள கால் பண்ணுறாங்க. F1லேருந்து நைகல் ஸ்டெஃபனி அப்படின்ற டெக்னிக்கல் டைரக்டர் அட் ஃபெராரி அண்ட் டேவ் ரயன் ஃப்ரம் மெக்லரன், இவங்க 2 பேருமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நடக்கிற ஹேண்ட் ஓவர் டு த ஐசியூ இந்த ஃபூட்டேஜஸை வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. ஸ்டெஃபனி அந்த ஃபூட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு ஹி வாஸ் ப்ரூட்டலி அப்ஜெக்டிவ். அவர் எக்ஸிஸ்டிங்காக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ப்ராசஸை, அதாவது இது வரைக்கும் லைஃப் சேவிங்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்க அந்த ப்ராசஸை பார்த்துட்டு இட்ஸ் கிளம்ஸி அண்ட் இன்ஃபார்மல், நான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன் பட் எனக்கு அதில் யார் லீடருன்றதை என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆளுங்களுக்கு இந்த இடத்துல நேரம் ஈகோ ட்ரிகராக இருக்கும், உனக்கு என் ப்ராசஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தோஸ் டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் அவங்களோட ஈகோவை இங்கே வர விடலை.
அவங்க அந்த F1 டீமை வச்சு இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை ரீஇன்ஜினியரிங் பண்ணுறாங்க. அவங்க ஈவன் ஏவியேஷன் ட்ரைனிங் கேப்டன்ஸ் ட்ரெவர் டேல் அண்ட் கை ஹர்ஸ்ட் ஃப்ரம் ட்ரெயினபிலிட்டி அவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னா ஸ்டெரைல் காக்பிட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றத இந்த டாக்டர்ஸ் அண்ட் இன்வால்வ் வர எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் சொல்லி தரத்துக்கு. இது மூலமாக அவங்களால அந்த சைமல்டேனியஸ் கான்வர்சேஷனில் இருக்க நாய்ஸை பயங்கரமாக கம்மி பண்ண முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் தே ஈவன் காட் அ ப்ரொஃபஷனல் கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபரை கூப்பிட்டு இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எப்படி மூவ் பண்ணணும் ஸோ தட் அவங்களோட ஸ்பேஷியல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் கொலைட் பண்ணிக்காமல் அட் த சேம் டைம் தே ஹேவ் டு டூ தேர் ஜாப், இதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு தே ஹையர்ட் அ ப்ரொஃபஷனல் டான்ஸ் கொரியோகிராஃபர். லாஸ்ட்டாக தே அப்பாயிண்டட் அ லாலிபாப் மேன். F1 பொறுத்த வரைக்கும் இந்த லாலிபாப் மேன்ன்றது யார் அப்படின்னா தே வில் பி ஆர்கெஸ்ட்ரேட்டிங் த ஹோல் சீன். ஆனால் அவங்க அந்த காரை கடைசி வரைக்கும் டச் கூட பண்ண மாட்டாங்க. என்டையர் பிட் ஸ்டாப்பில் நடக்கிற ஈவெண்ட் அவங்களுக்கு தெரியும். தே வில் பி ஈவன் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தவுட் டச்சிங் த கார். அண்ட் இந்த கோஷ் ஹாஸ்பிட்டலில் டெலிபரேட்டாக அந்த அனஸ்தட்டிஸ்ட்க்கு இந்த ரோல் கொடுக்குறாங்க. ஸோ தே வில் பி ஸ்டெப்பிங் பேக் அண்ட் வாட்சிங் த என்டையர் சீன். ஒரு மேக்ரோ லெவலேருந்து அந்த என்டையர் சீனை பார்த்து அதை கோர்ஸ் கரெக்ட் பண்ணாலும் they won't be actually interacting with the scene. ரொம்ப முக்கியமாக அவங்க இந்த ஹோல் டாஸ்க்கை வந்து 2 ஃபேஸஸாக பிரிக்கிறாங்க. ஃபேஸ் 1ன்றது மூவிங் த பேபி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அண்ட் ஃபேஸ் 2ன்றது தான் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது சர்ஜன்ஸ் கிட்ட இருந்து ஐசியூ ஸ்டாஃப்ஸ் கிட்ட அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து இந்த மல்டி டாஸ்கிங்ன்ற கான்செப்டே இங்கே அவங்க பண்ணலை. இவ்வளோ பண்ணாங்களே, இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிவியர் காம்பவுண்டட் எரர் ரேட்ஸ் ஃப்ரம் 13%லேருந்து ஜஸ்ட் 3%க்கு ட்ராப் ஆயிருக்கு. இந்த பர்சன்டேஜ் உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இன்னும் ஃபியூ வீக்ஸில் இன்னொன்று ஒரு கண்டென்ட் வரும். அதை பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜஸோட இம்பாக்ட் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். அண்ட் இங்கே நான் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசஸில் ஒரு டாக்டர் வந்து, அதாவது ஒரு சர்ஜன் அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வயரோ ஒரு ஏதோ ஒரு டியூப்பில் வந்து அவங்க என்டாங்கிள் ஆகிட்டாங்க அப்படின்னா தே வில் கம்ப்ளீட்லி ஃபர்கெட் வாட் தே வர் டூயிங். பட் இங்கே வந்து மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணியாச்சு அப்படின்றனால ஒரு இன்சிடென்ட் இன்னொன்று ஒரு எரரை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸே இங்கே கிடையாது. ஹியூமன் எரர்ன்றதை கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் சிஸ்டம்லேருந்து அவங்க எராடிகேட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரி சொல்லப்போனால் February 2026 பயங்கர வைரல் ஆச்சு அமாங் மல்டிபிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஒரு ஏஐ வீடியோவில் எதுக்கு நான் இந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா ஏஐயால், அதாவது இப்போ இருக்கிற எந்த ஒரு எல்எல்எம்ஆலையும் இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை செஞ்சிருக்கவே முடியாது. கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரலைசேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதில் ஏஐ வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிறத இந்த ஃபீல்டில் ஆக்சுவலாக ஏஐயோட ஒர்க் பண்ணுற நிறைய பேரால் புரிஞ்சுக்க முடியும். ஏஐன்றது இன்டர்போலேஷனில் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு அமேசிங் டூல்னு கூட சொல்லலாம். அதாவது அதுக்கு ட்ரெயின் ஆன டேட்டாலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, ஒரு query கேட்குறீங்க அப்படின்னா இட் இஸ் லிட்ரலி அமேசிங் அட் இட். பட் அதோட அண்டர்லைங் டேட்டா செட் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நம்ம பிட் ஸ்டாப் ஐடியாவிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்தோம்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்லாம் நீங்கள் ஏஐலேருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா AI fails. So what is your overall viewpoint on AI though? Again, that's sort of like saying, how do you feel about motherhood and apple pie? I like both. But you're doubtful of the creative ability of AI? No, I'm not doubtful of anything. I'm totally open-minded. Is big data sets, lots of compute, and a large language model mushed together. That's what they are. So data sets by their very nature are backward-looking. Creativity by its very nature is forward-looking. ரீசெண்டாக சில எம்பிரிக்கல் ஸ்டடீஸ் நடந்தது இந்த காக்னேட்டிவ் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து. அதில் வந்து ஏஐயும் ஹியூமனையும் வந்து அவங்க கம்பேர் பண்ணி ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஏஐ வந்து தே ஆர் கம்பேரிங் அகெயின் ஃபாக்ஸஸ். they have higher recall. ஏஐயால் ஈவன் thousands of surface level அனாலஜிஸை வந்து ரீகால் பண்ண முடியும், அதால் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஆனால் they have very poor precision. அந்த அனாலஜிஸ்லாம் வச்சுட்டு ஒரு டீப்பர் ஸ்டடி ஒன்று பண்ணணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துலலாம் ஏஐ வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த சேம் ஸ்டடியில் ஹியூமன்ஸை வந்து ஹெச் டாக்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் லோவர் ரீகால் பவர். நம்மளால் ஒரு 1000 திங்ஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்க முடியாது, பட் ரீகால் பண்ணுற விஷயத்தோட ப்ரெசிஷன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து இந்த ஹோல் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எம் ஷேப்ட் கெரியரோட பில்லர்ஸு. நீங்கள் ஏஐ வச்சு இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஹாலுசினேட் அ லாட். ஹாலுசினேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இட் வில் கான்ஃபிடென்ட்லி சவுண்ட் ராங் ஆன்சர்ஸ். ஒரு தப்பான விஷயத்த இதுதான் கான்ஃபிடென்ட்டான ரைட் ஆன்சர் அப்படின்ற ஒரு மோடில் ஏஐ வந்து கொடுக்கும். நம்ம ரீசெண்டாக டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னு ஒன்று பார்த்துருப்போம். அதில் வேலி ஆஃப் டிஸ்பேர், மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிட் பற்றிலாம் பேசியிருப்போம். ஒருத்தர் கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் ஹாஸ் டு ஃபால் இன் டு த வேலி ஆஃப் despair and then they can continue to learn and grow. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த AI மியூட்டேட்டட் வேர்ல்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் டிஸ்பேர்ன்றது ஒன்று இல்லாமல்
அவங்க மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிட்லேயே வந்து பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் தான் இந்த ஏஐ டூல்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கு. இது சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐ இல்யூஷன் சொல்லலாம், கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் சொல்லலாம். ஏன்னா நம்ம மக்களுக்கு ப்ராம்ப்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். தே ரைட் பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் டு தீஸ் ஏஐ டூல்ஸ். அண்ட் ஏஐ கொடுக்குற அவுட்புட்டை அவங்க கிராஸ் வேலிடேட் கூட பண்ணுறதில்ல. அந்த காக்னேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங்கிறத கம்ப்ளீட்டாக ஏஐ டூல்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டாக அந்த மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிட்ல தான் இன்னும் இருக்காங்க. பட் இந்த ஏஐ டூல்ஸ் அவங்களுக்கு அவங்க அந்த ஸ்லோப் ஆஃப் என்லைன்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்ட அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஹாலுசினேட்டட் ஆன்சரை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோஃபார் நம்ம இந்த 2 எக்ஸ்ட்ரீமையுமே பார்த்துட்டோம். ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கக்கூடிய பெட்டர்மெண்ட்டையும் பார்த்தாச்சு. ஏஐனால ஏன் இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபரை அச்சீவ் பண்ண முடியாதுன்ற லாஜிக்கல் ரீசனிங்கை நம்ம பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ராப்பில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஹவு கேன் யூ ஃபைட் திஸ்? ஒரு எம் ஷேப்ட் கெரியர் எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கிரேவ்யார்ட் ஆஃப் ஹாபியை ஒரு ஃபெயிலியராக பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பட் வித்தின் சம் டைம் ஆர் அதில் ஒரு பர்டிகுலர் லெவல் ரீச் ஆனோடனே உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகிடுது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியராகவோ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாவோ பார்க்காதீங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்க டிஃப்ரெண்ட் செமஸ்டர்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. யூ ஹவ் டன் தட் பார்ட், தட்ஸ் இட், யூ ஆர் மூவிங் அவே. அதோட நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு எம் ஷேப் கெரியர் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹாபி பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ ப்ரொஃபஷனல் மோட்டிவேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போட்ட மாதிரி தான் உங்களோட வீக்கெண்ட் ஹாபியில், இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிட் ஸ்டாப் F1 ரேஸில் இருக்க பிட் ஸ்டாப்பை பார்த்துட்டு நான் என்னோட ஹாபியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக தான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, தட் வில் பிகம் வெரி டாக்ஸிக். அது உங்களோட ஹாபியும் அஃபெக்ட் பண்ணும், அதுலேருந்து வர நாலேஜும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும், அல்டிமேட்லாம் உங்களோட கெரியரையும் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்கில்லோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜாம்பி மாதிரி அதை நான் கன்சியூம் பண்ணிக்கணும்னு மாதிரி பார்க்காம, அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணுங்கள். இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் லேர்னிங்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். யூ கேன் சங்க் இட் டவுன். பெரட்டோ லாஜிக் மாதிரி அந்த 20% மோஸ்ட் எஃபிஷியன்ட் திங்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸை நீங்கள் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைமன் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்சுவலாகவே அந்த பர்டிகுலர் திங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இல்லை யூ ஆர் ஜஸ்ட் மெமரைசிங் சம் ஜார்கன்ஸ் அப்படின்றதெல்லாம் வேலிடேட் பண்ணி யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர் ஸோ தட் இட் வில் ஆக்சுவலி பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வாட்டி நான் சொன்னது தான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸ்டாப் ட்ரைங் டு பி an expert in everything you try to do. ஈவன் இன் யுவர் கெரியர் நீங்கள் வந்து அந்த டாப் 1% கெரியர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. யூ கேன் ஸ்டில் பி a மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இன் யோர் டீம் இஃப் யூ இந்த எம் ஷேப் கெரியர் அப்படின்றத நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா. நம்ம தொட்ட எல்லா விஷயத்துலையும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணுன்றதை விட்டுட்டு அந்த வியர்டு காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்கில்லை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் as I always say, in a room full of engineers, I'm a better chef, and in a room full of chefs, I'm a better engineer. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வெறும் ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் கிடையாது. இட் இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகே